வலியின் வேலன் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரத்னவேல் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி ஒரு பக்கம் வேலனை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்க ரத்னவேல் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பையன் வருணுக்கு தான் நான் வள்ளியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வேதநாயகிக்கும் ரஞ்சித்துக்கும் பயங்கர ஷாக்கு. இது கேட்டதுமே வள்ளி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளை வந்து வள்ளி பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து ரஞ்சித் ஒரு பக்கம் டென்ஷனாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரத்னவேலா இன்னொரு விஷயத்தையும் வந்து ஸ்டேஜில் சொல்கிறாங்க. வேலனை வந்து கூப்பிடுறாங்க. வேலனை கூப்பிட்டுட்டு வேலனுக்கு வந்து ரேணுகாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க வீட்டில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேலை என் பையன் மாதிரி, அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் நான் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரத்னவேல் வந்து அங்கே எல்லார் முன்னாடியும் இதை வந்து சொல்கிறாங்க. வள்ளி ரொம்ப வந்து சோகமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித்தும் வேதநாயகியும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கர டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரஞ்சித் ஒரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட கோவப்படுவாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னியே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கோவப்பட கரெக்டாக ரத்னவேல் அங்கே வராங்க. ரத்னவேல் வந்தது தெரிஞ்சதுமே வேதநாயகி ரஞ்சித்தை வந்து பலார்னு அறையிறாங்க. அக்கா இப்போ எதுக்காக நீ அடிக்கிற அப்படின்னு கேட்க வேதநாயகி பின்ன என்னப்பா, ஏதோ சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நான் வள்ளியை பொண்ணு கேட்டேன். ஆனால் நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதை மீற முடியுமா? இவன் சும்மா இப்படிலாம் கோவப்பட்டா எப்படி அது அப்படின்னு வேதநாயகி சமாளிக்கிறாங்க. அக்கா அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம், அதுக்காக நீ இவனை அடிப்பியா அப்படின்னு சொல்ல சரி ரஞ்சித் நீ கோவப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வேதநாயகி வந்து அங்கேருந்து போக சொல்லிடுவாங்க. ரஞ்சித்தை அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது ரத்னவேலே வேதநாயகி கிட்ட வந்து கேட்குறாங்க, அக்கா நீயே சொல்லு, நம்ம வள்ளியை போய் நான் இவனுக்கு போய் கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுமே முடியாது தான். சரி நீ எதை பற்றியும் யோசிக்காத, நீ ஆகிற வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. வெளியே வந்ததுமே வேலை நேராக ரத்னவேல் கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து வள்ளி அம்மா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நீங்கள் சொன்னதுக்காக உங்கள் வார்த்தையை மீறாமல் அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போகிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும். நாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா சீரையும் கொடுத்து அனுப்புறது ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. நீங்கள் வள்ளி மேடம் கிட்ட பேசணும். நீங்கள் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசினா தானே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு ரத்னவேல் சரி பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வேலன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் மேடம் கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சத்தியம் வந்து கேட்குறாங்க. ரத்னவேலும் அதே மாதிரி சத்தியமாக பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வேதநாயகிக்கு பார்க்க பயங்கரமாக வந்து கோவம் வரும். அப்படி ஒரு சந்தோஷத்தில் வேலன் வந்து ரத்னவேலை கட்டி பிடிக்கலான்னு போவாங்க. உடனே வேதநாயகி வேலா என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரத்னவேல் வந்துட்டு வேலனை சமாதானப்படுத்தி உனக்கு சந்தோஷமா நீ போயிட்டு உன்னோட நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி வேலனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மறுநாள் வேலனுக்கும் அவங்களோட தங்கச்சி ரெண்டு பேருக்குமே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து ரெடியாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வேலனோட மாமா வந்துட்டு நாம் ரேணுகா வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா, அதனால் நாம் வரதட்சணையை பற்றி பேசணும். அப்போ தான் வந்து நாம் செட்டில் ஆக முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலே நாம் வந்து இப்படி தான் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகணும். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் பேசுகிறேன், நீ ஆமான்னு மட்டும் சொன்னால் போதும், தலையசைச்சா போதும் அப்படின்னு வந்து அவர் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. எல்லாரும் வந்து நிச்சயதார்த்தம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது ஐயர் வந்து நிச்சயதார்த்த பத்திரிகையை வந்து படிக்கலான்னு வரும்போது வேலன் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.